சிறுகதை தாயும் மகளும். ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஷிவானி விரும்பிய இன்ஜினியரிங் கோர்ஸ் அவள் விரும்பிய கல்லூரியில் கிடைத்ததால் அகமகிழ்ந்தாள். ஆனால் அவளது அம்மா சாருமதியோ மிகுந்த மனக்கலக்கத்தில் இருந்தாள். வெளியூரில், அதுவும் ஹாஸ்டலில் சேர்ந்து ஒரே மகளை படிக்க வைப்பதில் அவளுக்கு விருப்பமில்லை. எனினும் மகளின் எதிர்காலத்தை கருதி அவளின் விருப்பத்திற்கு எதிராக செய்யவும் மனம் வரவில்லை. இதில் அப்பாவும் மகளும் ஒரே கட்சி. அதனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. நாட்டில் நடக்கின்ற பல விஷயங்களை பார்த்து மனம் கலங்கி போயிருந்தாள். எங்கு திரும்பினாலும் பாலியல் குற்றங்கள். இளம் பெண்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளையும் கூட விட்டு வைப்பதில்லை காமக்கொடூரர்கள். போதை தலைக்கேறி நாடே குட்டிச்சுவர் ஆகிவிட்டது என பயத்தில் அரற்றினாள். அம்மா, எங்கேதான் ஆபத்து இல்லை? எல்லா இடத்திலும் தான் இருக்கிறது. நீ சமைக்கும்போது கேஸ் வெடித்துவிடும் என நினைத்தால் உன்னால் சமைக்க முடியுமா? அப்பா தினமும் வண்டியில்தான் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆக்சிடெண்ட் ஆகிவிடும்னு நினைத்தால் அவரால் ஆஃபீஸ் போக முடியுமா? அது மாதிரிதாம்மா இதுவும். எங்கேயோ நடக்கும் சில விஷயங்களை பார்த்து நீ பயப்படாதே. நான் தைரியமாக இருக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது என்று ஷிவானி அவளது தாயை ஆறுதல் படுத்தினாள். சாருமதிக்கு அவளை எப்படியாவது உள்ளூர் காலேஜிலேயே சேர்த்து விட மாட்டோமா என்ற தவிப்பு. ஷிவானி, நம்ம கீதா ஆண்டி பொண்ணு இங்கே இருக்கிற காலேஜில் தான் படித்தா. இப்போது ஐடிஐயில் பெரிய வேலையில் இருக்கா. நீயும் அதே காலேஜில் படிக்கலாம்ல. டெய்லி வீட்டில் இருந்தே போயிட்டு வரலாம். ஹாஸ்டல் சாப்பாடெல்லாம் உனக்கு பழக்கமே இல்லைம்மா. உடம்புக்கு ஏதாவது முடியலைன்னா ஹாஸ்டலில் தனியாக நீ கஷ்டப்படுவடி. அம்மாவுக்கும் இங்கே கவலையாக இருக்கும். அதனால் பேசாமல் இங்கேயே படிடி என மகளிடம் கெஞ்சினாள் சாருமதி. அம்மா, நீ தேவையில்லாமல் பயப்படாதம்மா. இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷன். பெரிய பெரிய கம்பெனியோட கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் வரும். என்னோட கெரியர் ரொம்ப சிறப்பாக இருக்குமா. என்னோட திறமை இந்த உலகத்துக்கு தெரியும். இந்த 4 வருஷ படிப்பு மட்டும் கற்றுக்கிறது இல்லைம்மா. படிப்போடு சேர்ந்து வெளியுலகம், பொருளாதாரம், அரசியல் எல்லாத்தையும் தெரிந்து கொள்வது தான் வயசுமா. எனக்கு இந்த வயசில் தெரிஞ்சுக்கிட முடியுமா? இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனிமே கிடைக்காதுமா. ப்ளீஸ்மா என மகளும் கெஞ்சினாள். நீ இல்லாமல் தனியாக எப்படி நான் இந்த வீட்டில் இருப்பேன்? எனக்கு போர் அடிக்கும். அம்மா வேறு விதமாக மன்றாடினாள். அம்மா, நீ சோஷியல் மீடியாவில் உன் நேரத்தை பயன்படுத்தி கொஞ்ச நாளில் நீயும் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராக மாறலாம் என அம்மாவிடம் ஆசை வார்த்தை கூறினாள் மகள். அப்படின்னா என்ன? அம்மா, நீ காலேஜில் படிக்கும்போது கதை, கவிதை எல்லாம் எழுதுவேன்னு சொல்லியிருக்க. ஆனால் அதையெல்லாம் இப்போ நீ கைவிட்டுட்டல்ல. இனிமே அதெல்லாம் திரும்ப எழுத ஆரம்பிச்சிடு. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பேஜை படி. யாருடைய எழுத்துக்கள் உனக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடு. அவங்க உன்னை அக்செப்ட் பண்ணிட்டா நீ தொடர்ந்து அவங்களோட எழுத்துக்களை படிக்கலாம். அதே போல் நீ எழுதுறத மற்றவங்களும் படிப்பாங்க. நீ டெய்லி எதை வேணாலும் எழுதலாமா? ஒரு ஹைக்கூ கவிதை, ஜோக், சமையல் குறிப்பு, முதலுதவி, இல்லைனா நீ அன்றாடம் பார்த்த உன்னை பாதித்த ஏதோ ஒரு சம்பவம், இந்த மாதிரி எதை வேணும்னாலும் நீ எழுதி அதில் பதிவிடலாம். உன்னோட எழுத்து தரமாகவும் நேர்மையாகவும் நாகரிகமாகவும் இருந்தால் பலரும் உன்னை ஃபாலோ செய்வார்கள் என ஏதேதோ சொல்லி அம்மாவின் மனதை சமாதானப்படுத்தினாள். ஹாஸ்டல் வாழ்க்கை ஷிவானிக்கு பழகிட தனிமையில் சோஷியல் மீடியாவோடு சாருமதியும் பழகிவிட்டாள். சாரு, சாப்பாடு ரெடியா? அதுக்குள்ளே என்ன செல் நோண்டிட்டு இருக்க? சின்ன புள்ள மாதிரி கணவனின் வார்த்தையை கேட்டதும் செல்லை வைத்துவிட்டு வந்தாள் சாருமதி. சில நாட்களாகவே சாருமதியின் கண்களில் ஒரு கலவரம் தெரிவதை உணர்ந்தார் அவளது கணவர். எதுவும் பிரச்சனையா சாரு? ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியா பயந்துட்டே இருக்க? என்ன விஷயம்? ஐயையோ, அதெல்லாம் ஒன்றுமில்லைங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேய் படம் பார்த்தேன். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கு என்று பொய் சொல்லி சமாளித்தாள். இந்த வாரம் 2 நாட்கள் விடுமுறை வந்ததால் ஷிவானி வீட்டுக்கு வந்தாள். அம்மாவும் மகளும் நிறைய பேசினார்கள். ஆனாலும் அம்மாவிடம் ஏதோ ஒரு மாற்றம் தெரிவதை ஷிவானி உணர்ந்தாள். சோசியல் மீடியாவில் அவரது நண்பர் கூட்டம் எவ்வளவு பேர், ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் என்பதை பெருமையாக மகளிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் அந்த அப்பாவி தாய். மறுநாள் கணவர் இல்லாத நேரமாக பார்த்து மகளிடம் பேச ஆரம்பித்தாள் சாருமதி. நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். செல்ஃபோனில் மெசேஜ் பார்க்குறது, யூடியூப்பில் சமையல் குரூப்பு பார்க்குறதுன்னு நீ தானே என்னை சோசியல் மீடியாவில் எழுதி ஃப்ரெண்ட்ஷிப்பை புதுப்பிச்சுக்கன்னு சொன்ன.
இப்போ பாரு எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது என்றாள் அழாத குறையாக. ஏம்மா என்ன பிரச்சனை? ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஆண்களில் சில பேர் திடீர்னு மெசேஞ்சரில் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. முதல்ல சாதாரணமாக பேசுகிறாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கா, வீடு எங்கே இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. நானும் தெரியாமல் உளறிட்டேன். நான் அந்த ஏரியாவில் ஒரு வேலையாக வந்திருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வரவான்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. இதுவரை பத்மாவதின்னு ஒரு லேடி ரொம்ப நெருக்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் தெரியுது அது பத்மாவதி இல்லையாம், பத்மநாபனாம். ஃபேக் ஐடியில் என்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கான். அம்மா ஏதோ அசிங்கத்தை மிதித்த மாதிரி முகத்தை வைத்திருந்தாள். ஏம்மா அதான் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, யார் யார் உன்கிட்ட தவறாக பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் பிளாக் பண்ணிட்டேன்னா இனிமே பிரச்சனை வராதுமா. இனிமே வரமாட்டாங்க. போடி நீ வேற. அப்படித்தான் ஒருத்தரை பிளாக் பண்ணிட்டேன். ஆனால் அவர் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து நான் உன்னை பற்றி தப்பாக போஸ்ட் போடுவேன்னு மிரட்டுறாண்டி. அம்மா யார் மிரட்டினாலும் பயப்படாத. அப்படியே பயமாக இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் பேசு. போலீஸ்க்கு போயிடுவேன்னு, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு, என் கணவரிடம் சொல்லிடுவேன்னு நீயும் மிரட்டு. தன்னால் அவங்களே உன்னைய பிளாக் பண்ணிடுவாங்க, இல்லைனா அன்ஃப்ரெண்டு பண்ணிடுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நீதாண்டி காரணம். சும்மா இருந்த என்னைய எழுதி போஸ்ட் போடுன்னு தூண்டி விட்டுட்டு இப்போ பாரு என் வேதனையை அப்பா கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கேன். அம்மாவை பார்த்து கலகலவென்று சிரித்தாள் சிவானி. எப்படி வேணாலும் நமக்கு ஆபத்து வரும், அதை எதிர்க்கிற தைரியம்தான் நமக்கு தேவை. இது காலமாற்றத்தோடு சேர்ந்த சமூக மாற்றமும் தான்மா. முன்னெல்லாம் அதிகம் பழக்கம் இல்லாதவங்கிட்ட மரியாதையாக பேசினவங்க எல்லாம் இப்போ ஒருபடி மேலே போய் உரிமையாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பர்சனலாகவே பேசுகிறாங்க. அதனால் வரக்கூடிய விளைவுதான் இது. நான் வேணும்னா ஃபேஸ்புக்கில் இருந்து வெளியில் வந்துடவாடி, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடவா? கத்தி முனையை விட பேனா முனை வலிமை வாய்ந்ததுன்னு உனக்கு தெரியாதா? யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவாங்களாமா? உன்னால் இப்போ நிறைய எழுத முடியுது, புதுசாக நிறைய படிக்க முடியுதுன்னு நீதானே சொல்கிற. நீ நாளைக்கே ஒரு போஸ்ட் போடு. இந்த மாதிரி இன்பாக்ஸில் வந்து தொல்லை கொடுக்குற ஆசாமிகளை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு தன்னால் விலகிடுவாங்க. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையாவை போல அம்மாவுக்கு சோஷியல் மீடியாவை பற்றி விளக்கி கூறிக்கொண்டிருந்தாள் சிவானி. இளம்பெண்ணான மகளுக்குத்தான் இந்த காலத்தில் ஆபத்து அதிகம் என நினைத்து கொண்டிருந்த தாய் முதன்முறையாக புரிந்து கொண்டால் எந்த வயது பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அதை எதிர்க்கவும் தவிர்க்கவும் நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தாள். மனபாரத்தை மகளிடம் இறக்கி வைத்த நிம்மதியில் அவள் கொடுத்த தைரியம், தன்னம்பிக்கையுடன் தனது அடுத்த பதிவை உற்சாகத்துடன் போட ஆரம்பித்தாள் சாருமதி.